அமெரிக்க அரசு உறுதி செய்த நிலையில் தற்போது இந்த சிறைப்பிடிப்பானது நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். வெனிசுலாவின் தலைநகர் கராக்கஸ் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் வெனிசுலா அரசு உறுதி செய்திருந்தது. பொதுமக்கள் மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக வெனிசுலா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதில் இந்த தாக்குதலை அவர் உறுதி செய்திருக்கிறார். வெனிசுலா மீது விரிவான தாக்குதலை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியதாகவும், அது மட்டுமில்லாமல் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அதாவது இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டு இருக்கிறார். தாக்குதலின் முடிவில் அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவியுடன் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் வெனிசுலாவை விட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு இருப்பதாகவும் ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவலை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே தரைவழி தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தான் செய்திகள் வெளிவந்த நிலையில் நிக்கோலஸ் மதுரோ, அதாவது வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இருப்பதாக ஒரு தகவலை ட்ரம்ப் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த தகவலானது அமெரிக்காவினுடைய ராணுவம் உள்ளிட்டவற்றால் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக விரிவான செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது அமெரிக்க நேரப்படி காலை 11 மணிக்கு, அதாவது இந்திய நேரப்படி இன்று இரவு 9:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டதையே அமெரிக்கா இதுவரை உறுதி செய்யாத நிலையில் தாக்குதல் நடத்தியதையும் உறுதி செய்ததோடு வெனிசுலா அதிபர் சிறைபிடிக்கப்பட்டு அவர் நாடு கடத்தப்பட்டு இருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவலை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவியுடன் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இரு தரப்பிலும் வார்த்தை மோதல்கள், கருத்து மோதல்கள் இருந்த நிலையில் வெனிசுலா மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்துவோம், அது தரைவழி தாக்குதலாக கூட இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் கராகாஸ் மற்றும் பல்வேறு இதர 3 மாநிலங்களிலும் தாக்குதல் நடத்திய நிலையில் இது வெறும், அதாவது ராணுவ நிலைகளை குறிவைத்து மட்டுமே ஒரு தாக்குதலாக இருக்கும், அமெரிக்காவினுடைய ஒரு மிரட்டல் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இருக்கலாம் என்று ஒரு கணிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த தாக்குதலையும் உறுதி செய்து வெனிசுலாவினுடைய அதிபர் பிடிக்கப்பட்டு அவரது மனைவியும் சிறைபிடிக்கப்பட்டு இருவரையும் நாடு கடத்தி இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அது தெரிவித்திருப்பது ஒரு சர்வதேச அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.